வந்ததுலேருந்து இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓய்வு இல்லாமல் எல்லாமே நான் பார்க்குற வரைக்கும் நைட்டு எங்கே வெளியே போனாலும் பிடிக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்மளால் எல்லாமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இருக்கணும். கரெக்டாக இருக்குது நம்ம இது இப்போ தான். விஜய் சார் வந்து சிஎம் ஆயிடுவாருங்கிறத நீங்கள் பிஃபோர் எலெக்ஷனில் ஏதாவது தாட் இருந்தது? இல்லை, அது எனக்கு கன்ஃபார்மே தெரியும் அவர் தான் ஆவார்னு சொல்லிட்டு. எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ்? அவர்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது. எதுக்கு அவர் இப்போ வராருன்னா காசு சம்பாதிக்க தான் போகிற முக்கால்வாசி தலைவர்கள் வராங்க. காசு அவ்வளோ வச்சுட்டு எதுக்காக அவர் திருப்பி அரசியலுக்குள்ளே வரணும்? அவர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வரணும். அந்த இதில் தான் நம்ம வந்துட்டு அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார்னு தெரியும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து இந்த கரப்ஷன்லாம் குறைச்சிருக்காத சொன்னார். ஒரு 2 monthsல அதுக்கான சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னு. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நடந்திருக்கலாம். அது இன்னும் வெளியே வராமல் இருக்குது. அது மட்டும் தான். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக வந்துடும், வெளியே வந்துடும் கண்டிப்பாக. ஆனால் டிஎம்கேல இருக்கவங்களாம் வந்து விஜய் வந்து ஒரு முட்டாள்தனமான ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்கள நம்பி இன்னும் எதுவுமே யாருமே கடன் தரல. இவரை நம்பி அவ்வளோ கடன் தரேன்னு சொல்லிட்டு தரதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க. இதுலேயே தெரிய வேணாம் நம்மளுக்கு பதிலே தானே போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த குதிரை பேரம்லாம் அதாவது அரசியல் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ஆனால் விஜய் வந்து குதிரை பேரம் பண்ணுறாரு, இதெல்லாம் சரியில்லை. இல்லை, ஒரு பதவி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருந்துச்சு. சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு பந்தா கிடையாது, ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது, கட் அவுட் பேனர் கலாச்சாரம் கிடையாது. அன்னைக்கு பதவியேற்புங்கிறதே வந்து டிவியில் பார்த்தாலும் தெரிகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது பெரிய விஷயம் இல்லையா? என்ன சரிங்க, சாதாரண மீட்டிங் போட்டாலும் எல்லாத்தையும் போட்டு ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அன்றைக்கி பதவியேற்பு விழாக்கு வந்து ரொம்ப அமைதியாக யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் அந்த நேரத்தில் மவுண்ட் ரோடில் வரைக்கும் போனோம். பார்த்தா அன்றைக்கி பதவியேற்பு விழா ஒரு கட் அவுட் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணார். பெரிய அதாவது இன்னும் போக போக பெரிய பெரிய மாற்றமெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பண்ணுற அரசு துறைகளில் லஞ்சம் வாங்குறது இல்லை. லஞ்சம் அதாவது போய் பார்த்த மாதிரி நான் போய் பார்த்து சொல்ல முடியாது. பட் இப்போ எல்லாமே கரப்ஷன் வந்து டோட்டலாகவே எங்கே பார்த்தாலுமே நிறையா குறைஞ்சிருக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நேரடியாக இன்னும் எந்த இடத்துலையும் போய் விசிட் பண்ணி எதுவும் பண்ணலை. விசாரிக்கிறோம்ல பேசுகிறப்ப. ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களா? இப்போ திமுக தரப்புலேருந்து பேசும்போது அவங்க வந்து அந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணாங்க, எப்படி எல்லா கரப்ஷனும் பண்ணணும் மக்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் நடக்கிற தப்பு இன்னொரு பக்கம் தெரியாது. இன்னொரு கவர்மெண்ட் இருந்தால் தான் தெரியும் முதல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்குன்னு. இப்போ அவங்க ஒன்று என்ன சொல்லும்போது அதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல. இல்லை, ஒரு முட்டாள்தனமான ஆட்சியை பண்ணிட்டு இருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரி. அப்படி தான் இருக்கும். அதாவது எப்படின்னா காய்க்கிற மரம் தான் கல்லடி போடும். மொட்டை மரத்தில் போய் அவனும் கல்லை விட்டு அறிய மாட்டான். கரெக்டாக நல்லா காய்ச்சிருக்க மரம் பார்த்தா கல்லை எடுத்து அடிப்பாங்க. ஸோ இவர் வந்து பணத்துக்காக அரசியலுக்கு வரலங்கிறது மக்களுக்கு ஒரு தெளிவான இது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வரல ஃபஸ்ட்டு திங்கு. 2வது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. அது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து உங்களுக்கு முழுமையான ஆட்சி இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் இதே நேரத்தில் உங்கள்கிட்ட நான் மட்டும் இல்லை, இங்கே சொல்கிறதுக்கே உங்களால் பிடிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, நன்றி. டிவிகே ஆட்சி வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது. ஸோ வில் கம்பேர் இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஓகே போயிட்டுருக்கு. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராவது ஆகணும் அவங்களுடைய ஆட்சி இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயராவது ஆனால் தான் அவங்களுடைய இது எப்படி இருக்குது, நமக்கு மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாங்களா. இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஒவ்வொரு 1 இயர் முடிஞ்சதுன்னா இட் ஆல்மோஸ்ட் தெரியும் அவங்களுடைய ஆட்சியை பற்றி. இப்போ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஓகே, அதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையானது நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போதைக்கு எடுத்துருக்கிறது எல்லாமே டிவியில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. அவங்களோட ஆட்சி இப்போதைக்கு ஸ்டெப் எடுத்துக்கிறது எல்லாமே இட் வில் பி பாசிட்டிவ் தாட்ஸ் ஒன்லி. பட் ஒவ்வொரு வந்து ஒரு 1 இயர் முடியும் போது இட் வில் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லலாங்க. அவங்க ஆட்சியை பற்றி நல்லா இருக்கா எப்படி இருக்குன்றதை சொல்லலாம். இப்போ சிஎம் அவர்களே வந்து ஓப்பனாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா லஞ்சம் இல்லாத அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகே, வந்து அண்ணன் கரெக்டாக கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நடக்கிறது உங்களுடைய தம்பியோட ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் பேசுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, இது எவ்வளோ பாசிபிளாக இருக்குங்க, ஒரு சேஞ்ச் வரும் நான் இப்போ என்னென்னா ஒரு இனிஷியலாக எடுத்துகிட்டு வராரு அவருடைய திரு விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு வர்றது வந்து வரவேற்கக்கூடியது ஒன்று தான். பட் ஒவ்வொரு இருந்தாலும் கரப்ஷன்றது பார்த்தீங்கன்னா உடனே ஒழிக்கக்கூடியது அல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறாரு அதனுடைய
முதல் படி தான் இது. பார்த்தீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கணும். போக போக தான் வந்து கம்மியாகும். உடனே ஊழல்ன்றது உடனே ஒழிக்க முடியாதது. பட் அவர் எடுத்திருக்கக்கூடிய முதல் ஸ்டெப்புன்றது வரவேற்கத்தக்கது. தேங்க்ஸ். நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் ஏதாவது பிடிச்சது ஏதாவது இருக்காங்க சார்? இப்போ இருக்கிற பச்சை பதிவு நல்லா ஒரு ஆளுக்கு நல்லா பண்ணி வந்துருக்கிறாரு. இப்போ இன்னும் டைம் கொடுத்தா எல்லாத்தையும் நல்லா பண்ணுவார். நல்லா பண்ணார். அவர் நிறைய வந்து இந்த அரசு பணித்துறைகள்லாம் வந்து ஊழல் எல்லாம் அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காங்க. ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இவங்க பண்ண எல்லாம் இப்போ வெளியே வரும்னு சொல்லியிருக்காருல்ல, கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காரு. விஜய் வந்து இப்போ எந்த சிஎம் சொல்லாத ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா அந்த இது சொல்லிக்கிறாருல்ல. இப்போ வந்து வேறு இப்போ எதனா ஒன்றுன்னா இப்போ அந்த கியூஆர் கோடு கொடுத்துருக்காரு. யாரும் இப்போ நம்ம அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் இது பண்ணுறோமோ அதை இது பண்ணிட்டு கொடுத்துடலான்னு அவர் சேர்ந்து கொடுத்த மாதிரி தெரியுது எனக்கு முன்னாடி. கண்டிப்பாக முன்னாடியே பரவாயில்ல. இப்போ எவ்வளோ மேல் டிஎம்கேல இருக்கவங்க ஆர்எஸ்எஸ் பண்ணாலும் ஒரு முட்டாள் மாதிரி ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு விஜய்ங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, சொல்கிறது ஏன்னா அவங்க முடியல அவங்களால. இப்போ இவர் வந்து இன்னும் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாருல, எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிப்பாருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு தான் எல்லாம் ஓட்டு போட்டது. எல்லாம் ஏங்க பணம் கொடுத்தே வரல, பணம் கொடுக்காம வந்து ஜெயிச்சு ஒரு அளவுக்கு பரவாயில்ல இப்போ.